போயிட்டு இருக்கு. அந்த ஆற்றுல ஒரு பாலத்தை கட்டணும். இப்ப எல்லாம் அந்த பாலம் இல்லைன்னா மக்கள் 5 கிலோமீட்டர் தொலைவை சுத்தி வந்துதான் அந்த எல்லைய கடக்க வேண்டியா இருக்கு. அதனால அந்த ஒரு ஆற்றுல ஒரு பாலம் ஒண்ணு கட்டணும். இது ரொம்ப நாளா இழுபறியா கிடந்துச்சு. என்னையா பிரச்சனை அப்படின்னா, அந்த ஊரோட எல்லை அந்த கட்டடம் முடிஞ்சு போகுது, இந்த ஊரோட எல்லை இந்த கட்டடம் முடிஞ்சு போகுது. இப்ப ஆறு எந்த ஊருக்கு சொந்தம்ங்கிறது தெரிய, ஆகையால இந்த பிரச்சனையில அந்த ஆற்றுல பாலம் கட்ட முடியாம ரொம்ப நாளா இப்படி ஈடுபடல இருக்கு. அந்த முதலமைச்சர் அந்த ஊருக்கு வர்றாரு. என்ன பிரச்சனை, மக்கள்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாரு. ஐயா, அந்த ஊரு எல்லாம் அத்தோட முடிஞ்சு போகுது, இந்த ஊரு எல்லாம் இதோட முடிஞ்சு போகுது. இந்த ஆத்துல எந்த ஊர் நிதியிலிருந்து பாலம் கட்டுறது பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படிங்க. இது ஒரு பிரச்சனையா? இந்த எல்லையை தூக்கி அந்தாண்ட போடு, இந்த ஊரு எல்லையை கல்லை தூக்கி அந்தாண்ட போடு, ஆறு இந்த ஊருக்கு சமமாயிடும். நீ ஒரு தீர்மானத்தை போட்டு எனக்கு அனுப்பு, இந்த ஊரு நிதியில அந்த பாலத்தை கட்டிக்கலாம். இது ஒரு பெரிய விஷயம் என்று சொல்ல வர்ற அப்படிங்க. அதாவது மிகப்பெரிய பிரச்சனையை ரொம்ப எளிமையா டீல் பண்ணக்கூடியவர். இதுதான் படிக்காத மேதை. ஆக படிக்காத மேதை என்று நாம் சொல்கின்றோமே தவிர, அவர் ஏறக்குறைய நிறைய நூல்களை தன்னுடைய இல்லத்திலே சேமித்து வைத்திருந்தார். நிறைய படிச்சா, ஏன்னா படிக்காமலாம் அந்த வேலையை பார்க்க முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, படிக்காத மாதிரி படிக்கலன்னா படிச்சாலும் முன்னேறி விட்டானா, நீ படிச்சுதான் கிழிக்க போறியா இப்படின்னு உங்களை மட்டம் தட்டுவதற்கு என்று சில பேர் இருப்பாங்க. நம்பாத. நீ படிக்காம 10 பேரை நீங்க உதாரணம் காட்டினா, படிச்சு பெரிய ஆளான 1000 பேரை நம்மளால என்ன பண்ண முடியும், உதாரணம் காட்டினா. அதாவது முறையான கல்வி இருக்காது. 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, கல்லூரி, இப்படி முறையான படிப்பு இல்லையே தவிர, இப்ப கலைஞர் படிக்காமலா முத்தமிழ் அறிஞரானாரு, பக்தவச்சனம் படிக்காமலா முதலமைச்சரானாரு. படிச்சாங்க, முறையான கல்வி இல்லை. ஆகையினால மாணவ செல்வங்கள் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜருடைய கனவை நினைவாக்க வேண்டுமானால் படிக்க வேண்டும். படிப்பு ஒன்றுதான் நமக்கு இருக்கக்கூடிய அத்துணை தொல்லைகளுக்கும் தீர்வாக அமையும். சரியா? அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிக்கிட்டு, கடைசியா காமராஜரை பற்றி அவருக்கு